Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தென்காசியில் நடைபெற்ற மாவட்ட ஊராட்சி குழு கூட்டத்தில் குப்பை வண்டி வாங்குவதில் அதிக கமிஷன் கிடைப்பதால் அதற்காக நிதி ஒதுக்குவதில் ஆர்வம் காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் திமுக கவுன்சிலர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம், வடக்கு காவலாக்குறிச்சி ஊராட்சி, வடக்கு காவலாக்குறிச்சி கிராமத்தில் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாரிமுத்து. வணக்கம். எதற்காக இந்த வாக்குவாதம்? முழு விவரங்கள் என்ன? அதாவது தென்காசி மாவட்ட ஊராட்சி அலுவலகத்தில் மாவட்ட ஊராட்சி குழு கூட்டம் குழு தலைவி தமிழ்ச்செல்வி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டம் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே அஜெண்டாக்கள் வாசிக்கப்பட்டன. அஜெண்டா வாசிக்கப்பட்ட பிறகு கவுன்சிலர்கள் தங்களது குறைகளை ஒவ்வொன்றாக கூறினர். குறிப்பாக அதாவது சுகாதார பணிகளுக்காக மாவட்ட பஞ்சாயத்து விதிக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை குப்பை வண்டிகள் வாங்குவதற்காக, அதாவது 10 யூனியனுக்கு தேவையான குப்பை வண்டி வாங்குவதற்கு அந்த நிதி ஒதுக்கப்பட்டதாகவும், இந்த ஒதுக்கப்பட்டதன் நோக்கம் குப்பை வண்டி வாங்குவதில் கமிஷன் அதிக அளவில் கிடைப்பதால் இந்த பணிகளுக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுப்பதாக கவுன்சிலர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். மேலும் நிதி ஒதுக்கீடிலும் கவுன்சிலர்கள் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் தனக்கு பிடித்தவர் பிடிக்காதவர் என அவர்களுக்கு பாரபட்சம் காட்டி நிதி ஒதுக்குவதாகவும் குற்றச்சாட்டு கவுன்சிலர் மத்தியில் இருந்தது. இதனால் கவுன்சிலர்களிடையே பெரும் வாக்குவாதமும் ஏற்பட்டது. தற்போது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி கவுன்சிலர்கள் தலைவி மற்றும் அதிகாரிகள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி மாரிமுத்து. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.